ஹாய் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் படிச்ச இடத்த ஒரு விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல போட்டேன். இதுதான் எங்க பாடசாலை கலவை குரு பரம்பரா வேத வித்யா ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இங்க வந்து நீங்க ஸ்கூல்லாம் படிப்பீங்க. நெறைய பேருக்கு தெரியும். ஸ்கூல் வந்து அதே மாரி எங்களுக்கு வந்து வேத பாடசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படின்னா, நாங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு 8லேருந்து 9 வயசுலயே வந்து எங்கள சேர்த்து விட்டுருவாங்க. இந்த பூணல் கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, அந்த பூணல் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள எடுத்துட்டு வந்து இந்த பாடசாலைல சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே தான் அதாவது ஹாஸ்டல் மாரி இங்க ஸ்டே பண்ணிட்டு தான் நாங்க 8 வருஷம் படிக்கிற மாரி இருக்கும். மே மாசம் லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது வீட்ல ஃபங்ஷன், அதுக்கப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்ல அப்டின்னா மட்டும் தான் வீட்டுக்கு போ முடியும். கம்பல்சரி 1 மந்த் மே மந்த்ல லீவ் குடுத்துருவாங்க. அதாவது இப்போ கார்த்தால பசங்கலாம் உட்காந்து டீ குடிக்கிற டைமு அவங்களே அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டு, அழகா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க பசங்க. இப்போ வாங்க அங்க பேசுறத பார்ப்போம். ஏன்டா கிரிக்கெட் விளையாடுற இடத்த இப்படி மாற்றி வச்சுட்டீங்களாடா? என்ன பண்ணுறது? விளையாடுவீங்களா மாட்டிங்களா அப்போ? வாசலில் தான் சும்மா எங்கே வாசல்ல? கிரிக்கெட்டு தான். காரணம் எடுத்திருக்கீங்களா? ஆமாம். கல்லி கிரிக்கெட்டு தான். ஆடா பாவீங்களா. என்னடா ஆச்சு பாம்பு? ஓடிடுச்சு. எங்கே ஓடிச்சு? சவுத்துக்கு அந்த பக்கம் ஓடிடுச்சு. நீ எத்தனை வருஷமா இங்கே இருக்க? 7 பூர்த்தி பண்ணியாச்சா பாடசாலை? வருஷம் இருக்கு. 3 வருஷமா? எங்கேருந்து இருக்க வந்திருக்க? சென்னை. சென்னையில் எந்த ஏரியா? ஆ சென்னையில் எந்த ஊரா? சென்னையில் மடிப்பாக்கம். சரி ரைட்டு. வைத்தியநாதன். எந்த ஊர்? சென்னை பல்லாவரம். எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்க? 8 வருஷம். என்ன வேதம்? சாமவேதம். இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் முடிய? இன்னும் 3 மாதம் 3 மாதத்தில் பூர்த்தி. பூர்த்தி ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவேன்? வைதீகம். ஹோமத்துக்கு வைதிகத்துக்கு போயிட்டு வைதிகம் போயிட்டு பாராயணம் அது மாதிரி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய வாழ்க்கையை. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம பசங்கலாம் சேர்ந்து நம்மளுக்கு இந்த பாடசாலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி காட்ட போறாங்க. இதோ இந்த ரைட்ல இருக்குல்ல, அதுதான் நான் படிச்ச அதாவது நான் ஸ்டே பண்ண ஏரியா. அங்கேயும் படிப்போம் உட்காந்து. அதனால வாங்க பசங்க அப்படியே கூட்டு போய் காட்டுவாங்க. இங்க லெஃப்ட்ல எடுத்தீங்கன்னா, அங்க ஒரு கோயில் மாரி இருக்கும். அதுதான் பெரியவா அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. பரமேஷ்டி குரு, பரமகுரு, மகாபரிவா சந்நியாசம் வாங்கின இடம்னு சொல்லுவாங்க. வாங்க. அவன் வெக்கமே பட மாட்டான் பாரு. ஆனால் விட்றா அவன் தான் இல்லைன்னா விட்ரு. இந்த ரூமு பகலில் கட்டணும்னு நினச்சேன். ஏதாவது படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா காட்டியிருக்கலாம். ஒரு லேசர் அடித்து விளாட்றானுங்க. இன்றைக்கி லீவுடு. இது ஒரு ரூமு. ஏன்டா லேசர் அடிச்சுட்டு இருக்க? அவன் ஏந்துட்டான் மத்தியா சூர்யா. இந்த பையன் தூக்கிட்டு இருக்கான் பிரசம. நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா யூடியூப் சேனலில் படுத்துக்கிட்டு இருக்கா பாரு ஒரு பையன். இதெல்லாம் என்னதுடா? இதெல்லாம் இதுக்குள்ள என் துண்டு இருக்கு குளிக்கிற துண்டு. இது சட்டி கிடையாது. இது வந்து ட்ராயர். அப்புறம் சிம் இல்லாத ஒரு ஃபோன் இருக்கு. ஓ ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஆமாம். பாட்டுலாம் கேட்பீங்களா? வாத்தியார் எதுவும் திட்ட மாட்டாரா? இது மாதிரிலாம் வீடியோ போடக்கூடாது. நீங்கள் வாத்தியாரே பார்த்துட்டு ஆமாம் வாத்தியார் திட்டுமாருன்னு நான் சொன்னாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு காப்படிக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா பசங்க வந்து கேரம் போர்டு விளையாடுறதுக்கு எல்லாம். அதுக்கப்புறம் அவா பெட்டிலாம் இருக்குது. லைட் அடித்து காட்டுறானுங்க இவனுங்க. இது பையெல்லாம் வச்சுருக்கா பாருங்க. இதெல்லாம் என்னன்னே தெரில. இது அவாலே பண்ண பாக்ஸு. என்னது அது? பரவாயில்லையா போடு. என்னடா ஆனால பேட்டரி ஊற்றி வச்சிருக்காங்க. பாம்பு எங்க? பேட்டரி கீழே இருக்குடா. அது காலி பேட்டரி. பரவாயில்லையே. இவருதான் யார் பண்ணா? இஸ்ரோட சயின்டிஸ்டா இருக்குது. நீ தான் பண்ணியா? ஆமா. இவங்க முப்பாட்டன்னு நிறைய இஷ்டம் செஞ்சு பரவாயில்லையே. இது பண்ணிருக்கேன். அப்புறம் இது என்னது? பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு. ஏய் சூப்பரா. இது வயர் இதுலயே பண்ணியிருக்கியா? பரவாயில்லையே. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம். 4:30 to 6 எப்பயுமே விளையாடுற டைமு. இன்றைக்கி வந்து லீவ் டே, அதாவது பிரதமான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி லீவ் டே, அதனால் பசங்க இன்றைக்கி ஃபுல்லாக விளையாடுவாங்க. 15 days ஒன்ஸ் மட்டும் ஃபுல் டே லீவ் கிடைக்கும். பாக்கி டைம்லலாம் டெய்லியும் 4:30 to 6 வந்து எப்பயுமே பசங்க விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு
அவங்க எங்க வாத்தியாரே விட்டுருவாங்க. ஏன்னா, அப்பதான் நான் எப்பயுமே படிச்சுன்னே இருந்தா ஒரு மாரி இதாயிரும்ல. அதனால ஒரு உடம்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்ட்டு, தினமுமே 4:30 டூ 6 கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஓடி பிடிச்சு ஏதேதோ விளையாண்டுட்டே இருப்பாங்க பசங்க. இவர் ஒரு ஃபீல்டர். ஸ்கோர் 45 ஓடு. இன்னைக்கு வந்து லீவ் டே அதனால ஜாலியா பசங்க விளையாடுறாங்க. பாக்கி டைம்லலாம் ரொட்டீன் வந்து 4:30 அது மாரி எழுந்துட்டு நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் உங்களுக்கு எப்படியும் படிப்பு, அப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் அன்றாட இது மாரி விளையாடுறது, எல்லாம் மாத்தி மாத்தி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இங்க பசங்கலாம் இங்க தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சந்தியா வந்தனம் சொல்லுவாங்க. திரிகால சந்தியா வந்தனம் சொல்லுவாங்க. இங்க வந்து இவரு தான் பரமேஷ்டி குரு, பரமகுரு, அதுக்கப்புறம் ஆதிசங்கராச்சாரியர், அதுக்கப்புறம் மகாபிரிவர், அதுக்கப்புறம் இவரு வந்து புது பிரிவான்னு சொல்லுவாங்க. ஜெயேந்திர சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு தான் மகா பிரிவர். இவருக்கு வந்து நித்தியபடி அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் இங்க நம்ம பாடசாலைல. அதுக்கப்புறம் இங்க வந்து இப்போதைக்கு வந்து சாமவேதம் மட்டும் தான் இங்க நடக்குது, வேத பாடசாலையில. இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, ரிக், யஜுர், சாமம் நடந்திருந்தது. கொஞ்ச நாள் போக போக எல்லா பசங்களும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னொரு செட் ஆஃப் பேட்ச் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க, வாத்தியார்ட்ட கேட்கும்போது. வாத்தியார்லாம் உள்ள இருப்பாங்க. நான் அடுத்த வாட்டி அவங்கள கூப்பிட்டு சும்மா ஒரு இன்டர்வியூ மாரி பண்றேன். உங்களுக்கே தெரியும். அதாவது குருகுலம்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சிலவங்களுக்கு தெரியும். சிலவங்களுக்குலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இது ரொம்ப புதுசா இருந்திருக்கும். யாருக்குன்னா இது ரொம்ப புதுசா இருக்கு ப்ரோ. இது மாரிலாம் கூட இருக்கா? ஐயர்லாம் இப்படி படிக்கணுமா போயிட்டு? அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா புதுசா இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த மாரி நெறைய விளாக்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.